ஒரு கோவிலில் ஒரு புறா குடும்பம் வாழ்ந்து வருது. அந்த குடும்பத்தில் ஒரு தகப்பன் புறா, ஒரு தாய் புறா, ஒரு குஞ்சு புறா, குழந்தை புறா. அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதனால் அந்த கோவிலை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா வெள்ளை அடித்து சுத்தப்படுத்துகிறாங்க. அந்த வெள்ளை அடித்து சுத்தப்படுத்துறதுனால அந்த புறா குடும்பம் அந்த கோவிலில் இருந்து பக்கத்து ஊரில் இருக்கிற தேவாலயம் சர்ச்சுக்கு குடிபெயர்ந்து போகிறாங்க. அங்கே கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வருது. கிறிஸ்மஸ் வந்த உடனே அந்த தேவாலயம் சர்ச்சை பார்த்திங்கன்னா சுத்தப்படுத்தி வெள்ளை அடிக்கிறாங்க. அதனால் அங்கேயும் 2 நாள் வசிக்க முடியாமல் அந்த புறா குடும்பம் என்ன பண்ணுது, திரும்பவும் அருகாமையில் இருக்கிற ஒரு பள்ளிவாசலுக்கு குடிபெயர்ந்து போகிறாங்க. அங்கேயும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு அந்த பள்ளிவாசலை என்ன பண்ணுறாங்கன்னா வெள்ளை அடித்து சுத்தப்படுத்துகிறாங்க. அங்கேயும் அந்த புறாவால் வாழ முடியல அந்த புறா குடும்பத்தினால. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப என்ன பண்ணிடுது, அந்த புறா குடும்பம் பழையபடி இருந்த கோவிலுக்கே வந்து வாழ்கிறாங்க. சில நாட்கள் போகுது. மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன்டா இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குஞ்சு புறா கேட்குது தாய் புறா கிட்ட, அம்மா இவங்களாம் எதுக்கு சண்டை போட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன காரணத்துக்காக இவங்க சண்டை போடுறாங்கன்னு அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மதச்சண்டை. இவங்களுக்குள்ள மதச்சண்டை மனிதர்கள் எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. உடனே இந்த புறா சொல்லுது, இந்த மனிதர்கள்லாம் இப்படி தான் அப்பப்போ இந்த மாதிரி சண்டை போட்டுக்குவாங்க. நாம் கோவிலில் வாழ்ந்தாலும் புறான்ற பேரோடு தான் வாழ்கிறோம். தேவாலயத்தில் சர்ச்சில் போய் வாழ்ந்தாலும் அங்கேயும் நமக்கு பேர் புறா தான். பள்ளிவாசலில் போய் நம்ம வாழ்ந்தாலும் அங்கே நமக்கு பேரும் புறா தான். நம்ம எங்கே வாழ்ந்தாலும் நம்ம புறா தான், நம்ம பேர் மாறாது. ஆனால் இந்த மனிதர்கள் பார்த்திங்கன்னா கோவிலில் வாழ்ந்தால் நாங்களை இந்துன்னு சொல்லிக்குவாங்க, தேவாலயத்தில் வாழ்ந்தால் சர்ச்சில் வாழ்ந்தால் கிறிஸ்தவர்கள் சொல்லிக்குவாங்க, பள்ளிவாசலில் வாழ்ந்தால் முஸ்லீம்னு சொல்லிக்குவாங்க. கடைசி வரை இவங்க மனிதர்களாகவே பார்க்க மாட்டாங்க, இன்னும் பிரித்து பார்த்துக்குவாங்க. இதனால் இவங்களுக்குள்ள சண்டை வருது. அதனால தான் அப்படின்னு சொல்லி அந்த தாய் புறா சொல்லுது. அப்போ அந்த குஞ்சு புறா உடனே சொல்லுது, அப்போ நாம் எங்கே போனாலும் புறாவாக தான் இருக்கிறோம், அவங்களோட நம்ம எவ்வளவோ மேல் பொழுகுதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குஞ்சு புறா சொல்லுது. ஆமாம், நாம் அவங்களோட மேலே தான் இருக்கிறோம். எப்பவுமே நம்ம கோபுரத்து மேலே தான் நம்ம வாழ்கிறோம். அவங்க பாரு தரையில் தான் இருக்காங்க கடைசி வரையும். இந்த மதத்தின் பேரை வச்சுக்கிட்டு ஒருத்தரும் சண்டை போட்டுக்கிட்டு அவங்க மனிதர்கள் என்பதையே மறந்துடுறாங்க. மத நல்லிணக்கணத்தை விட்டுட்டு தான் மதம் தான் உயர்ந்ததுன்னு சண்டை போட்டுக்கணும்னு சாகுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறா சொல்லுது. இந்த புறா மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கதையை சொல்கிறாங்க நமக்கு. புறா கிட்டேருந்து நம்ம அந்த விஷயத்தை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு. இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும்.